இந்த அஞ்சலி இப்போ நம்ம கௌதம், அதுக்கப்புறம் நம்ம ஜானகி, அதுக்கப்புறம் நம்ம பைரவி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுனால, அத பார்த்துட்டு ரொம்பவே வயிறு எரிஞ்சுட்டு இருக்கா. இதுக்கு மேலயும் நம்ம சும்மா விடவே கூடாது. இந்த கௌதம இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ பிளான் பண்ணிட்டோம். இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்து, எப்படியாச்சும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த சொத்துமே கார்த்திக் பேருக்கும், நம்ம பேருக்கும் வர்ற மாரி பண்ணிடணும். இல்லன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா இப்போ பிளான் பண்ண போறான். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட வயித்துல குழந்தையே இல்லாம ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து சுத்திட்டு இருக்கா இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இலக்கியாவுக்கே தெரியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியால இப்போ இல்ல ஜென்மத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவளால பிரெக்னன்ட் ஆகவே முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயம் தான் இப்போ கார்த்திக்கு தெரிய வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த அஞ்சலியோட அந்த தலையெழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா, இவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தையே இல்லாம ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து பொய் சொன்னதே ஒரு தப்பு. இதில அவளால குழந்தையே பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்காளே. அதுவும் நம்ம இவங்க அதாவது கார்த்திக் இருந்துட்டு அவ மேல அதாவது அந்த குழந்தைங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பாசம் வச்சுட்டு இருந்தாரு. அது எல்லாமே போலின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது, இந்த அஞ்சலிக்கு மரணஅடி வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாங்க. அத்த நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்கள விட்டுட்டு போகவே மாட்டாரு. ஒருவேள ரேவதி அத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே கூட, ரேவதி அத்தையோட மனசு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அத்தை உங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கவே மாட்டாங்க. அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதே சமயம் இப்போ இந்த அஞ்சலியோட சுயரபத்த மட்டும் வெளிய கொண்டு வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலிய பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இலக்கியா ஒரு சூப்பரான பிளான வந்து பண்றாங்க. இந்த ஒரு பிளான்ல இந்த அஞ்சலி வசமா சிக்கிக்கிறா. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி டேப்லெட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம அங்கங்க ஒளிச்சு வச்சுடுறா. இப்போ இந்த அஞ்சலிய பத்தி நம்ம கார்த்திக் கிட்ட ஏதாச்சும் வந்து சொன்னோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்டின்றத அவளே வந்து பார்த்தீங்கன்னா, அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க வந்து நம்ப வச்சு, நமக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி விட்டுருவா அப்டின்றதுனால, இப்போ இந்த அஞ்சலிய அதாவது அவங்கள கூண்டோட பிடிக்கணும் அப்டின்றதுக்காக அவங்களும் என்னென்னமோ முயற்சி எடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நல்லவங்களா, கெட்டவங்களா அப்டின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இலக்கியாவுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். அந்த டாக்டரும் சேர்ந்து தான் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த ஒரு உண்மைய தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் வாயாலயும், அதே மாதிரி இந்த அஞ்சலி வாயாலயும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு இங்க நேரா செக்கப்ன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அந்த ஒரு டைம்ல நம்ம கார்த்திக் இருந்துட்டு, நானும் உன் கூட வரணும். என் குழந்தைய நான் இன்னும் பார்க்கவே இல்ல. நானும் உன் கூட வரட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு. ஆனா அவ வந்து பார்த்தீங்கன்னா, வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு டைம்ல தான், நீ என்ன பண்ற கார்த்திக்? அங்க போனா கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. நீ போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு பாரு. ஏன்னா டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்ரெட் சொல்லுவாங்க. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே சொல்ல மாட்டா. குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக. நீ அங்க போயிட்டு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றத நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அங்க போனதுக்கப்புறம் தான் உண்மையா தெரிய வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலியோட சுயரூபம் சீக்கிரமா தெரிஞ்சு, அஞ்சலிய அடிச்சு விரட்டிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.